வணக்கம். நமக்கு தேவைக்கேற்ப ஒரு கப் புழுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த அளவு வறுபட்டு சிவந்து வரும்போது எடுத்துடலாம். அதே கடாயில் 13 குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன். நீட்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் எடுத்துடலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவு லேசாக வறுத்து எடுத்துடலாம். தேவைக்கேற்ப கல் உப்பு. இந்த அளவு மணலாக வறுபட்டது எடுத்துடலாம். தேங்காய் திருகல் கைப்பிடி அளவு நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் வறுபட்டதும் எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் தவிர மற்ற எல்லாம் சேர்த்து பாதி அளவு வறுபட்டதும் தேங்காய் திருகல் பாதி அளவு வறுபட்டு அரைப்பட்டதும் தேங்காய் திருகல் சேர்க்கணும். இந்த அளவு பிடிச்சிக்கலாம். தேங்காய் இட்லி பொடி இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் விடலாம். தேங்காய் இட்லி பொடி